பிளாஸ்டர்ஸ் அணியினுடைய மேலதிக வீரர் ஒருவரை வருகை தருமாறு நாங்கள் அன்போடு அழைக்கின்றோம். இப்போது டொபாஸ் பிரீமியர் லீக் மென்பந்து கிரிக்கெட் சுற்றுவட்ட போட்டியினுடைய மாபெரும் இறுதி போட்டியினுடைய முதலாவது ஓவரின் முதல் பந்து இப்போது யசோ அவர்களினால் வீசப்படுகிறது. மறுமுனையிலே சமூக வானொலியினுடைய சிரேஷ்ட அறிவிப்பாளரும் ஊடகவியலாளருமான ரமீஸ் அவர்கள் இப்போது முதலாவது பந்தினை எதிர்கொண்டிருக்கிறார். மறுமுனையிலே பண்டாரவளை பிரதேச செயலகத்தினுடைய உத்தியோகத்தர் தர்மா அவர்கள் இப்போது ஆரம்ப துடுப்பாட்ட வீரராக களமிறங்கியிருக்கிறார்கள். எனவே அதன் அடிப்படையில் வீசப்பட்ட முதலாவது பந்தில் ஒரு ஓட்டம் அங்கு பதிவு செய்யப்படுகிறது. முடியுமான அளவு போட்டிகளை சற்று விரைவுபடுத்துவது ஒரு நல்ல ஒரு விடயமாக இருக்கும். இப்போது இன்னும் ஒரு துடுப்பாட்டம் அங்கு மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது. அங்கு ஒரு ஓட்டம் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. எனவே மொத்த ஓட்டங்களினுடைய எண்ணிக்கை 2ஆக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இந்த நேரத்திலே மொத்த ஓட்டங்களுடைய எண்ணிக்கை 2ஆக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. சிறந்ததொரு பந்து வீச்சு. அந்த பந்துக்கு அங்கே வித ஓட்ட பிரதிகள் பதிவு செய்யப்படவில்லை. முதலாவது பந்து வீச்சாளராக அணியினுடைய நம்பிக்கை நட்சத்திரம் யசோதரன் இப்போது முதலாவது பந்து வீச்சாளராக உயர்த்தப்பட்டிருக்கிறது. இந்த பந்து ஒரு 6 ஓட்டம் அங்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. உயர்த்தி அடிக்கப்பட்டிருக்கிறது. அந்த பந்து ஒரு 6 ஓட்டம் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இன்னும் ஒரு துடுப்பாட்டம் ரமீஸ் அவர்களுடைய மட்டையிலிருந்து ஒரு 4 ஓட்டம் பெற்றுக் கொடுக்கப்பட்டிருக்கிறதா? நிச்சயமாக அது 4 ஓட்டமா அல்லது ஓட்டங்கள் அங்கு ஓடி பெறப்பட்டுக் கொண்டிருக்கிறது. மறுமுனையிலே மத்தியஸ்தருடைய சமீட்சைக்காக நாங்கள் பார்த்துக் கொண்டிருக்கின்றோம். மொத்த ஓட்டங்களுடைய எண்ணிக்கை 10ஆக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இந்த நேரத்திலே மொத்த ஓட்டங்களுடைய எண்ணிக்கை 10ஆக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அடுத்த பதிவு வீசுவதற்காக யசோ, மறுமுனையிலே ரமீஸ். இன்னும் ஒரு உயர்த்தி அடிக்கப்பட்டிருக்கிறது. சிறந்ததொரு துடுப்பாட்டம் ரமீஸ் அவர்களுடைய மட்டையிலிருந்து பேக் டு பேக் 2 சிக்ஸர்கள் விளாசப்பட்ட நிலையில் மொத்த ஓட்டங்களுடைய எண்ணிக்கை இப்போது 16ஆக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. ஒரு ஓவரின் நிறைவில் யசோ அவர்களுடைய பந்து வீச்சின் மூலமாக மொத்தமாக 16 ஓட்டங்கள் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. தர்மா அவர்கள் ஒரு பந்துக்கு முகம் கொடுத்து ஒரு ஓட்டத்தினையும், மறுமுனையிலே ரமீஸ் அவர்கள் 5 பந்துக்கு முகம் கொடுத்து 15 ஓட்டங்களினையும் பதிவு செய்திருக்கிறார்கள். டொபாஸ் பிரீமியர் லீக் மென்பந்து கிரிக்கெட் சுற்று போட்டியினுடைய இறுதி சுற்று போட்டி இப்போது இந்த மைதானத்தில் இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது. பார்க்கலாம், இந்த 2025ஆம் ஆண்டுக்கான டொபாஸ் பிரீமியர் லீக் மென்பந்து கிரிக்கெட் சுற்று போட்டியின் வெற்றி மகுடத்தினை சுவீகரிக்க போகின்ற அந்த அணி யார் என்பதை நாங்கள் பார்க்க போகின்றோம். மறுமுனையிலே டொபாஸ் அணியினுடைய பந்து வீச்சாளர் லோரா, மறுமுனையிலே துடுப்பாட்ட வீரர் தர்மா. ஒரு துடுப்பாட்டம் அங்கு மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது. அந்த துடுப்பாட்டத்திற்கு எவ்வித ஓட்டப்பிரதிகளும் பதிவு செய்யப்படவில்லை. எனவே மொத்த ஓட்டங்களுடைய எண்ணிக்கை 16ஆக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இந்த நேரத்திலே மொத்த ஓட்டங்களுடைய எண்ணிக்கை 16ஆக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இன்னும் ஒரு பந்து வீச்சு. அந்த பந்து வீச்சுக்கு எவ்வித ஓட்டப்பிரதிகளும் பதிவு செய்யப்படவில்லை. மொத்த ஓட்டங்களுடைய எண்ணிக்கை 16ஆக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இந்த நேரத்தில் எவ்வித விக்கெட்டிலும் இல்லாமல் பிளாஸ்டர்ஸ் அணியினுடைய ஆரம்ப துடுப்பாட்ட வீரர்களாக ரமீஸ் மற்றும் அவரோடு இணைந்ததாக தர்மா, சிறந்த துடுப்பாட்ட வீரர்கள், சிறந்த பந்து வீச்சாளர்கள், இருவருமே அபாரமான திறமையை வெளிப்படுத்தக்கூடியவர்கள். மறுமுனையிலே களத்தடுப்பில் காலையிலிருந்து சிறப்பான முறையில் தங்களுடைய திறமைகளை வெளிப்படுத்திய ஒரு பெருமைக்குரிய அணியாக, ஏற்பாட்டுக்குழு அணியாக திகழ்ந்து கொண்டிருக்கின்ற டொபாஸ் அணி இந்த நேரத்தில் நாங்கள் ஞாபகப்படுத்தியாக வேண்டும். அடுத்த பந்து வீசுவதற்காக பந்து வீச்சாளர் நேரடியாக பிரதான மத்தியஸ்தனை கடந்து வீசப்பட்ட பந்து அது நடுவர்களால் அகலப்பந்தாக கணிக்கப்படுகிறது. எனவே மொத்த ஓட்டங்களுடைய எண்ணிக்கை இப்போது 17ஆக பதிவு செய்யப்படுகிறது. மொத்த ஓட்டங்களுடைய எண்ணிக்கை 17ஆக பதிவு செய்யப்படுகிறது. தர்மா தொடர்ந்து பிரதான துடுப்பாட்ட வீரராகவும் ரமீஸ் மறுமுனையிலே துடுப்படுத்தாடுவதற்காக தயாராகி வருகிறார்கள். அடுத்த பதிவு வீசுவதற்காக லோரா. 2வது ஓவரின் 2வது பந்து உயர்த்தப்பட்டிருக்கிறது. தர்மா அவர்களுடைய மட்டையிலிருந்து ஒரு 6 ஓட்டம். சிறப்பான துடுப்பாட்டம் என்றுதான் சொல்லியாக வேண்டும். ஒரு 6 ஓட்டம் அங்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. தர்மா அவர்களுடைய மட்டையிலிருந்து மொத்தமாக 23 ஓட்டங்கள் அங்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. 2வது ஓவரின் 3 பந்துகள் வீசப்பட்ட நிலையில் இப்போது 4வது பந்தினை வீசுவதற்காக லோரா அவர்கள் பிரதான மத்தியஸ்தனை கடந்து தர்மா அவர்களுடைய மட்டைக்கு ஒரு 6 ஓட்டம் அங்கு முயற்சிக்கப்பட்டிருந்தாலும் வீசப்பட்ட பந்து அது நடுவர்களால் அகலப்பந்தாக கணிக்கப்படுகிறது. மொத்த ஓட்டங்களுடைய எண்ணிக்கை 24. நேரம் சரியாக இப்போது 5 மணி 43 நிமிடங்களை கடந்திருக்கிறது.
இன்றைய தினத்தினுடைய பிரதான அனுசரணையாளர்களாக நவலடி ஃபேஷன் பிரதான வீதி பண்டாரவளை, அதே போது ஃப்ரண்ட்லைன் இன்றைய தினத்தினுடைய பிரதான அனுசரணையாளர்களாக மோடு கை கொடுத்திருக்கிறார்கள். அவர்களையும் நாங்கள் ஞாபகப்படுத்திக் கொண்டு இன்னொரு துடுப்பாட்டம் மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது. மொத்த ஓட்டங்களுடைய எண்ணிக்கை இப்போது 24 பதிவு செய்யப்படுகிறது. மொத்த ஓட்டங்களுடைய எண்ணிக்கை 25 பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. எவ்வித விக்கெட் இழப்புமின்றி மொத்த ஓட்டங்களுடைய எண்ணிக்கை இப்போது 25 பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அடுத்த பந்து வீசுவதற்காக லோரா பிரதான மத்தியஸ்தனை தாண்டி அவருடைய பந்துக்கு முகம் கொடுக்கின்றார் ரமீஸ். வீசப்பட்ட பந்துக்கு எவ்வித ஓட்டப்பிரதிகளும் பதிவு செய்யப்படவில்லை. எனவே பார்க்கலாம் இந்த போட்டியில வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு யாருக்கு இருக்க போகிறது என்பதனை. அடுத்த பந்து வீசுவதற்காக இப்போது லோரா அவர்கள் தயாராகி வருகின்றார். பிரதான மத்தியஸ்தனை கடந்து அவருடைய பந்துக்கு முகம் கொடுக்கின்றார் ரமீஸ். பார்க்கலாம் ஒரு 6 ஓட்டம் எதிர்பார்க்கப்படக்கூடிய வாய்ப்பு உயர்த்தப்பட்டிருக்கிறது. அந்த பந்து ஒரு 6 ஓட்டம் நிச்சயமாக எல்லை கோட்டுக்கு அப்பால் சென்றிருக்கின்றது. ஒரு 6 ஓட்டம் அங்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. எல்லை கோட்டுக்கு அருகாமையிலிருந்து சங்கர் அவர்கள் முயற்சி எடுத்திருந்தாலும் ஒரு 6 ஓட்டம் அங்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. எனவே மொத்த ஓட்டங்களுடைய எண்ணிக்கை இப்போது 31 பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. 2 ஓவர்களின் நிறைவில் எவ்வித விக்கெட் இழப்புமின்றி மொத்த ஓட்டங்களுடைய எண்ணிக்கை 31 பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. சற்று போட்டிகளை விரைவுபடுத்துமாறு மீண்டும் ஒரு முறை நாங்கள் கேட்டுக்கொள்கின்றோம். தொடர்ந்து ஆரம்ப துடுப்பாட்ட வீரர்களாக அடுத்த பந்தினை வீசுவதற்காக அணியினுடைய நம்பிக்கை நட்சத்திரம் சிவா அவர்கள் இப்போது வருகை தந்திருக்கிறார். கொஸ்லாந்த போலீஸ் நிலையத்தினுடைய போலீஸ் அதிகாரியாக கடமையாற்றி வருகின்றார். சிவா அவர்களால் வீசப்பட்ட பந்து எவ்வித ஓட்ட பிரதிகளும் அங்கு பதிவு செய்யப்படவில்லை. மொத்த ஓட்டங்களுடைய எண்ணிக்கை 31 பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. எவ்வித விக்கெட் இழப்பும் இல்லாமல் ஆரம்ப துடுப்பாட்ட வீரர்களான தர்மா மற்றும் ரமீஸ் அவர்கள் 7 பந்துகளுக்கு 21 ஓட்டங்களும், தர்மா அவர்கள் 6 பந்துகளுக்கு 8 ஓட்டங்களுமாக பதிவு செய்திருக்கிறார்கள். மொத்தமாக 31 ஓட்டங்கள் அங்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. சற்று போட்டிகளை விரைவுபடுத்துமாறு மீண்டும் ஒரு முறை நாங்கள் கேட்டுக்கொள்கின்றோம். 3வது ஓவரின் 2 பந்துகள் வீசப்பட்டு இப்போது 3வது பந்தினை வீசுவதற்காக சிவா மறுபடியிலே துடுப்பாட்ட வீரர் இன்னும் ஒரு உயர்த்தி அடிக்கப்பட்டிருக்கிறது. பந்து நேரடியாக ஒரு பிடி எடுப்பு அங்கு திலீத் அவர்களுடைய கரங்களின் மூலமாக நழுவ விடப்பட்டிருக்கிறது. ஒரு லாபகரமான ஒரு பிடி எடுப்பு அங்கு நழுவ விடப்பட்டிருப்பது எங்களால் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. மொத்தமாக 32 ஓட்டங்கள் பதிவு செய்யப்பட்ட நிலையில் இப்போது அடுத்த போட்டி இடம்பெற்றுக் கொண்டிருப்பதை எங்களால் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. தொடர்ந்து நாங்கள் பொறுத்திருந்து பார்க்க போகின்றோம். அடுத்த பந்து வீசுவதற்காக பந்து வீச்சாளர் நேரடியாக பிரதான மத்தியஸ்தனை கடந்து தொடர்ந்து ரமீஸ் அவர்கள் ஆரம்ப துடுப்பாட்ட வீரராக ஒரு 6 ஓட்டத்திற்கு முயற்சி இருந்தாலும் இப்போது போல்ட் என்ற முறையில் ஒரு ஆட்டம் இழப்பு. அணியினுடைய நம்பிக்கை நட்சத்திரம் சிவா அவர்கள் ஒரு விக்கெட்டினை கைப்பற்றிருக்கின்றார். இப்போது முதலாவது துடுப்பாட்ட வீரர் ரமீஸ் அவர்கள் ஆட்டமிழந்து சென்றிருக்கின்றார். எனவே ரமீஸ் அவர்கள் இப்போது தன்னுடைய அணிக்காக 8 பந்துகளுக்கு மிகவும் கொடுத்து 21 ஓட்டங்களை பதிவு செய்திருக்கின்ற சந்தர்ப்பம் இங்கு பதிவாயிருக்கிறது. வாழ்த்துக்கள் ரமீஸ். அடுத்ததாக இலங்கை மென்பந்து கிரிக்கெட் சம்மேளனத்தினுடைய மத்தியஸ்தராக கடமையாற்றி வருகின்ற மோகன் அவர்கள் இப்போது வருகை தந்திருக்கிறார். மோகன் மற்றும் தர்மா இணைப்பாட்ட ஜோடிகள் ஆரம்ப தருணத்திலே சிறப்பான ஓட்ட பிரதிகளை பதிவு செய்திருந்தார்கள். மோகன் மற்றும் தர்மா இணைப்பாட்ட ஜோடிகள். பார்க்கலாம் இந்த போட்டியிலே இப்படியான ஓட்ட பிரதிகளை அவர்கள் மொத்தமாக 33 ஓட்டங்கள் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. ஒரு விக்கெட் அங்கு இழக்கப்பட்ட நிலையில் அடுத்த பந்து வீசுவதற்காக சிவா வீசப்பட்ட பந்து நடுவர்களால் அகலப்பந்தாக கணிக்கப்படுகிறது. எனவே இன்னும் ஒரு ஓட்டம் முதிரையாக வழங்கப்பட்டு மொத்த ஓட்டங்களினுடைய எண்ணிக்கை 35 பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. மொத்த ஓட்டங்களுடைய எண்ணிக்கை வீசப்பட்ட பந்து அது அகலப்பந்தாக கணிக்கப்படுகிறது.
மொத்த ஓட்டங்களினுடைய எண்ணிக்கை இப்போது 36 பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. டொபாஸ் பிரீமியர் லீக் மென்பந்து கிரிக்கெட் சுற்று போட்டியினுடைய மொத்த ஓட்டங்களினுடைய எண்ணிக்கை இப்போது இறுதி சுற்று போட்டி பல பரீட்சை பிளாஸ்டர்ஸ் மற்றும் டொபாஸ் அணியினர் பல பரீட்சை நடத்தி வருகிறார்கள். இப்போது 4 ஓட்டம் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அதன் அடிப்படையில் மொத்த ஓட்டங்களினுடைய எண்ணிக்கை 40 பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. 3 ஓவர்கள் நிறைவு பெற்று இப்போது 2 ஓவர்கள் எஞ்சியிருக்கின்ற நிலையில் மொத்த ஓட்டங்களினுடைய எண்ணிக்கை இப்போது 40 பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. ஒரு விக்கெட் இழப்பிற்கு மீண்டும் யசோ அவர்கள் பந்து வீசுவதற்காக அழைக்கப்பட்டிருக்கிறார். இப்போது துடுப்பாட்ட வீரராக தர்மா, மறுமுனையிலே மோகன், யசோ அவர்களுடைய பந்துவீச்சின் மூலமாக ஒரு ஓட்டம் அங்கு பெற்றுக் கொடுக்கப்பட்டிருக்கிறது. மொத்த ஓட்டங்களுடைய எண்ணிக்கை 41 பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. மொத்த ஓட்டங்களுடைய எண்ணிக்கை 41 பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. ஒரு விக்கெட் இழக்கப்பட்ட நிலையில் அடுத்த பதிவு செய்வதற்காக யசோ உயர்த்தி அடிக்கப்பட்டிருக்கிறது. பந்து நேரடியாக பிடியெடுப்பதற்கான வாய்ப்பு அங்கு நழுவிடப்பட்டிருக்கிறது. சுதா அவர்களுடைய சுதா அவர்கள் அந்த பீடியெடுப்பு நேடுவதற்காக முயற்சிக்கப்பட்டு அங்கு அந்த முயற்சிக்கு பலன் இல்லை என்று தான் சொல்லியாக வேண்டும். மொத்தமாக 43 ஓட்டங்கள் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. ஒரு விக்கெட் இழப்பிற்கு அடுத்த பந்தினை வீசுவதற்காக பந்து வீச்சாளர் உயர்த்தப்பட்ட பந்து ஒரு 4 ஓட்டம் பெறப்படுவதற்கான வாய்ப்பு இருந்தும் ஒரு ஓட்டம் அங்கு பதிவு செய்யப்படுகிறது. மொத்தமாக 44 ஓட்டங்கள் அங்கு பதிவு செய்யப்பட்டிருப்பது எங்களால் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. ஒரு விக்கெட் இழப்பிற்கு தொடர்ந்து தர்மா மற்றும் மோகன், பந்து வீச்சாளராக யசோ 3வது ஓவரின் 4வது பந்தினை வீசுவதற்காக பிரதான மத்தியஸ்தரனை கடந்து உயர்த்தப்பட்டிருக்கிறது. யசோ அவர்களுடைய பந்தின் மூலமாக ஒரு 4 ஓட்டம் பெற்றுக் கொடுக்கப்பட்டிருக்கிறது எதிரணிக்காக. மொத்த ஓட்டங்களினுடைய எண்ணிக்கையாக இப்போது 48 ஓட்டங்கள் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. மொத்தமாக 48 ஓட்டங்கள் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. ஒரு விக்கெட் இழப்பிற்கு சிறந்ததொரு பந்து வீச்சு இருந்தாலும் விக்கெட் காப்பாளர் கேதிஸ் அவர்களுடைய கரங்களுக்கு அந்த பந்து சென்று நழுவிடப்பட்டிருக்கிறது. மொத்தமாக 49 ஓட்டங்கள் நிர்ணயிக்கப்பட்டிருக்கிறது ஒரு விக்கெட் இழப்பிற்கு. மொத்த ஓட்டங்களுடைய எண்ணிக்கை 49 பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. 4 ஓவர் நிறைவில் ஒரு விக்கெட் இழக்கப்பட்டிருக்கிறது. தர்மா அவர்கள் 11 பந்துகளுக்கு 15 ஓட்டங்களாகவும், மோகன் அவர்கள் 5 பந்துகளுக்கு 8 ஓட்டங்களையும் பதிவு செய்திருக்கிறார்கள். மொத்தமாக 49 ஓட்டங்கள் அங்கு பதிவு செய்யப்பட்ட நிலையில் இறுதி ஓவரினை முதலாவது பந்தினை வீசுவதற்காக திலீப் அவர்கள் அழைக்கப்பட்டிருக்கிறார். நேரம் சரியாக மாலை 5:52 கடந்திருக்கிறது. தயவு செய்து போட்டிகளை சற்று விரைவுபடுத்துமாறு நாங்கள் கேட்டுக்கொள்கின்றோம். தொடர்ந்து பதில் துடுப்பாட்டமும் ஆரம்பிக்க வேண்டிய சூழ்நிலை இருக்கின்றது. எனவே தயவு செய்து போட்டிகளை சற்று விரைவுபடுத்துவது ஒரு நல்ல ஒரு விடயமாக இருக்கும். அதனைத் தொடர்ந்து ஒரு பரிசளிப்பு நிகழ்வுக்கும் நாங்கள் செல்ல வேண்டிய கட்டாயம் இருக்கிறது. இப்போது வீசப்பட்ட பந்து நடுவர்களால் அகலப்பந்தாக கணிக்கப்படுகிறது. மொத்த ஓட்டங்களினுடைய எண்ணிக்கை 50. இப்போது அரை சதத்தினை பூர்த்தி செய்து கொள்கிறார்கள். இறுதி சுற்றுவட்ட போட்டி இப்போது இந்த பண்டாரவளை மாநகர சபை விளையாட்டு மைதானத்தில் இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது. தொடர்ந்து 5வது ஓவரின் முதலாவது பந்து உயர்த்தப்பட்டிருக்கிறது. ஒரு 6 ஓட்டத்திற்கான வழி. சிறப்பான ஒரு துடுப்பாட்டம். மோகன் அவர்களுடைய மட்டையிலிருந்து ஒரு 6 ஓட்டம் அங்கு பெற்றுக் கொடுக்கப்பட்டிருக்கிறது. மொத்த ஓட்டங்களுடைய எண்ணிக்கை 56 பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. மொத்த ஓட்டங்களுடைய எண்ணிக்கையாக தொடர்ந்து தர்மா அவர்கள் துடுப்படுத்தாடி வருகிறார்கள். பார்க்கலாம் இன்னும் ஒரு 6 ஓட்டம் பெறுவதற்கான வாய்ப்பு இருக்கிறதா என்பதனை. நிச்சயமாக பேக் டு பேக் 2 சிக்ஸர்கள் விளாசப்பட்டிருக்கிறது. வாழ்த்துக்கள் தர்மா. பேக் டு பேக் 2 சிக்ஸர்கள் அங்கு விளாசப்பட்டிருக்கிறது.
மொத்த ஓட்டங்களினுடைய எண்ணிக்கை 62 பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. ஒரு விக்கெட் இழக்கப்பட்ட நிலையில் தர்மா அவர்கள் 13 பந்துகளுக்கு முகம் கொடுத்து 27 ஓட்டங்களையும், மோகன் அவர்கள் 5 பந்துகளுக்கு முகம் கொடுத்து 8 ஓட்டங்களையும் பதிவு செய்திருக்கிறார்கள். அதன் அடிப்படையில் ஒரு விக்கெட் அங்கு இழக்கப்பட்டிருக்கிறது. அடுத்த பந்து வீசுவதற்காக இன்னும் ஒரு உயர்த்தி அடிக்கப்பட்டிருக்கிறது. அந்த பந்து ஒரு பிடி எதிர்ப்பதற்கான வாய்ப்பு 4 பேர் முயற்சிக்கப்பட்டு நழுவ விடப்பட்டிருக்கிறது. மோக்கு மேல ராஜா பந்தினை கைப்பற்றுவதற்கான வாய்ப்பு இல்ல ராஜா அப்படிங்கிற மாதிரி தான் இந்த போட்டி இப்போது நகர்ந்து கொண்டிருக்கிறது. எனவே மொத்த ஓட்டங்களினுடைய எண்ணிக்கை 64, ஒரு விக்கெட் இழப்பிற்கு. இறுதி சுற்றிலே பிளாஸ்டர்ஸ் மற்றும் டோபாஸ் அணியினர் பல பயிற்சியை நடத்தி வருகிறார்கள். அடுத்த பந்து வீசுவதற்காக பந்து வீச்சாளர் சிறந்ததொரு பந்து வீச்சு. அங்கு ஒரு ஓட்டம் பதிவு செய்யப்படுகிறது. மொத்தமாக 65 ஓட்டங்கள் அங்கு பதிவு செய்யப்பட்டிருப்பதை எங்களால் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. 65 ஓட்டங்கள் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. ஒரு விக்கெட் இழக்கப்பட்ட நிலையில் தொடர்ந்து இப்போது இறுதி ஓவரின் 2 பந்துகள் இருக்கின்ற நிலையில் 5வது பந்தினை வீசுவதற்காக திலீப் மறுமுனையிலே மோகன், நடுவர்களால் அது வீசப்பட்ட பந்து அது அகலப்பந்தாக கணிக்கப்படுகிறது. மொத்த ஓட்டங்களுடைய எண்ணிக்கை 66 பதிவு செய்யப்படுகிறது. இனி ஒரு 2 பந்துகள் எஞ்சிருக்கிறது. எனவே திலீப் அவர்கள் 5வது பந்தினை வீசுவதற்காக 6வது ஓவரின் 5வது பந்தினை வீசுவதற்காக திலீப் பிரதான மத்திய ஸ்ரேணியை கடந்து வீசப்பட்ட பந்து இப்போது அகலப்பந்தாக மாறி இருக்கிறது. இப்போது திலீப் அவர்கள் சற்று சரிவடைந்திருப்பதை எங்களால் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. மொத்த ஓட்டங்களுடைய எண்ணிக்கை 68 பதிவு செய்யப்படுகிறது. ஒரு விக்கெட் இழக்கப்பட்டு மொத்த ஓட்டங்களுடைய எண்ணிக்கை 68 பதிவு செய்யப்படுகிறது. இன்னும் 2 பந்துகள் எஞ்சிருக்கிறது. 6வது ஓவரின் 5வது பந்தினை வீசுவதற்காக திலீப் மறுமுனையிலே தர்மா இன்னும் ஒரு 6 ஓட்டம் எதிர்பார்க்கக்கூடிய வாய்ப்பு. வீசப்படுகின்ற பந்து தொடர்ந்து அகலப்பந்துகளாக வீசப்பட்டுக் கொண்டிருக்கிறது. இன்னும் ஒரு 2 பந்துகள் எஞ்சிருக்கின்ற நிலையில் தொடர்ந்து இறுதி போட்டியினுடைய தருணத்திலே இப்போது நாங்கள் பார்த்து கொண்டிருக்கின்றோம். திலீப் அவர்களுடைய நிலை குலைவு காரணமாக எதிரணிக்கு ஓட்டங்கள் குவிக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது. மொத்தமாக 69 ஓட்டங்கள் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. ஒரு இமாலய வெற்றிலக்காக டோபாஸ் அணியினருக்கு இருக்கக்கூடிய வாய்ப்பு. இன்னும் ஒரு 6 ஓட்டம், ஒரு 6 ஓட்டத்திற்கான வாய்ப்பு முயற்சிக்கப்பட்டிருந்தும் அது 4 ஓட்டமாக கணிக்கப்படுகிறது. மொத்த ஓட்டங்களினுடைய எண்ணிக்கை 73 பதிவு செய்யப்படுகிறது. தர்மா அவர்களுடைய மட்டையிலிருந்து ஒரு 4 ஓட்டம் அங்கு பெற்றுக் கொள்ளப்படுகின்றது. 16 பந்துகளுக்கு முகம் கொடுத்து 34 ஓட்டங்களை பதிவு செய்திருக்கிறார் தர்மா. மறுமுனையில் 5 பந்துகளுக்கு 8 ஓட்டத்தினையும் மோகன் அவர்கள் மொத்தமாக 73 ஓட்டங்கள் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. ஒரு விக்கெட் இழப்பிற்கு. இப்போது இறுதி பந்தை வீசுவதற்காக திலீப் உயர்த்தி அடிக்கப்பட்டிருக்கிறது. பிரம்மாண்டமான ஒரு துடுப்பாட்டம். மொத்த ஓட்டங்களினுடைய எண்ணிக்கை 79 பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. ஒரு விக்கெட் இழப்பிற்கு. டோபாஸ் அணியினருக்கு வெற்றிலக்காக இப்போது 5 ஓவர்களுக்கு முகம் கொடுத்து 80 ஓட்டங்களை பெற வேண்டும். வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு இருக்கிறதா இல்லையா என்பதை நாங்கள் பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும். எனவே பதில் துடுப்படுத்த ஆட்டத்தை விரைவாக ஆரம்பிக்குமாறு நாங்கள் கேட்டுக்கொள்கின்றோம். நேரம் சரியாக மாலை 5:57. ஓகே, இப்போது டோபாஸ் பிரீமியர் லீக் மென்பந்து கிரிக்கெட் சுற்று போட்டியினுடைய இறுதி சுற்று போட்டி இப்போது பதில் துடுப்பாட்ட ஆட்டம் ஆரம்பிக்கப்பட இருக்கிறது. எனவே நேரம் சரியாக இப்போது மாலை 5:59. மொத்தமாக 80 ஓட்டங்கள் தேவைப்படுகிறது இந்த போட்டியிலே வெற்றி பெறுவதற்காக. ஆரம்ப துடுப்பாட்ட வீரராக அணியினுடைய நம்பிக்கை நட்சத்திரம் யசோ மற்றும் சிவா அவர்கள் இப்போது வருகை தந்திருக்கிறார்கள். மறுபடியும் பந்து வீசுவதற்காக மோகன் அவர்கள் அழைக்கப்பட்டிருக்கிறார். எனவே தயவு செய்து போட்டிகளை சுற்றி விரைவுபடுத்துமாறு நாங்கள் அன்போடு இந்த நேரத்திலே கேட்டுக்கொள்கின்றோம். சரியான
இப்போது பதில் துடுப்பாட்டம் ஆரம்பிக்கப்பட்டிருக்கின்ற நேரத்திலே வீசப்பட்ட பந்து அது அகலப்பந்தாக கணிக்கப்படுகின்றது. நேரம் சரியாக இப்போது 6 மணி. இதை நேர அறிக்கையை உங்களுக்கு வழங்குவது நவலேடி பேஷன் பண்டாரவளை பிரதான வீதி. தொடர்ந்து உப அனுசரணையாளர்களாக ஃப்ரண்ட் லைன் நிறுவனத்தினரோடு கைகோர்த்திருக்கிறார்கள். மொத்தமாக 2 ஓட்டங்கள் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இலங்கை மென்பந்து கிரிக்கெட் சம்மேளனத்தினுடைய பயிற்றுவிக்கப்பட்ட ஒரு மத்தியஸ்தர்களாக கடந்த காலங்களில் கடமையாற்றி வந்த மோகன் அவர்கள் இப்போது பந்து வீச்சாளராக மறுமுனையிலே ஏற்பாடுகளுடைய உறுப்பினர் யசோ ஒரு 6 ஓட்டத்தினை பெற்றுக் கொள்வதற்கான வாய்ப்பு. நேரடியாக தர்மா அவர்களுடைய கரங்களில் அந்த பந்து. எனவே மொத்தமாக 2-3 ஓட்டங்கள் இப்போது பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. ஆமாங்க, ஒரு 6 ஓட்டம் சிறந்த முறையில் சிவா அவர்களின் மட்டையில் அங்கு பெற்றுக் கொள்ளப்பட்டுள்ளது. ஒரு சிறந்த வீரர் என்று கூற வேண்டும். சகலத்துறை ஆட்ட வீரர் சிவகுமார் டொபாஸ் அணிக்கு ஒரு சிறந்த பாதையை இட்டு செல்வார் என்று நம்பப்படுகின்றது. அதே போல் யசோதரன் அவர்கள், அவர் ஒரு சகலத்துறை ஆட்ட வீரர். இந்த டொபாஸ் அணியினருக்காக அவர் தனது முயன்ற அளவு உயர்த்தி அடிக்கப்பட்டிருக்கிறது. அந்த பந்து ஒரு 6 ஓட்டம். போலீஸ் அதிகாரியாக சிவா அவர்களுடைய மட்டையிலிருந்து ஒரு 6 ஓட்டத்தினை பதிவு செய்திருக்கின்றார். வாழ்த்துக்கள் சிவா. மென்மேலும் எதிர்பார்ப்புகள் நிறைந்த வண்ணம் உள்ளது. 6 ஓட்டங்களை அள்ளி குவிப்பார் என்று போற்றுவர் போற்றட்டும் என்ற அடிப்படையில் சிவா அவர்கள் கடந்த போட்டிகளிலே சரிவடைந்திருந்தாலும் இந்த போட்டியில் ஒரு 6 ஓட்டத்தினை பதிவு செய்திருக்கின்றார்கள். இன்னும் ஒரு 6 ஓட்டம் பெறப்படுவதற்கான வாய்ப்பு நழுவ விடப்படுகின்றது. அங்கு மொத்த ஓட்டங்களுடைய எண்ணிக்கை 15. இன்னும் ஒரு ஓட்டம் பதிவு செய்யப்பட்டு 16 ஓட்டங்களாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. மொத்த ஓட்டங்களுடைய எண்ணிக்கையாக ஆட்டத்தினை தொடர்வதற்காக யசோதரன் மறுமுனையில் ஒரு சிறந்த வீரர், ஒரு சகலத்துறை ஆட்டக்காரர் யசோ அவர்கள் இப்போது ஆடுகளத்துக்குள் நுழைந்திருக்கின்றார். எனவே இந்த போட்டிகளை பொறுத்தளவிலே டொபாஸ் பிரீமியர் லீக் மென்பந்து கிரிக்கெட் சென்டர் போட்டியின் வெற்றியை பதிவு செய்து கொள்ள போகின்ற அந்த அணி யார் என்பதை நாங்கள் பொறுத்திருந்து பார்க்க போகின்றோம். எனவே பந்து வீசுவதற்காக மோகன் 6 ஓட்டம் அதிரடியாக குவிக்கப்படுகின்றது. மொத்த ஓட்ட எண்ணிக்கை 22 ஆக உயரப்பட்டுள்ளது. ஒரு 6 ஓட்டம் அங்கு பதிவு செய்யப்பட்டிருப்பதை எங்களால் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. அதன் அடிப்படையில் மொத்த ஓட்டங்களுடைய எண்ணிக்கை 22 ஆக பதிவு செய்யப்பட்டு இந்த நேரத்தில் 24 பந்துகளுக்கு முகம் கொடுத்த 58 ஓட்டங்கள் தேவைப்படுகிறது. டொபாஸ் அணியினர் டாப் நிலைக்கு செல்ல வேண்டும் என்றால் இந்த போட்டியில் 24 பந்துகளுக்கு 58 ஓட்டங்கள் பதிவு செய்ய வேண்டிய நிலையில் இப்போது தொடர்படுத்தாடி வருகிறார்கள். போட்டிகளை சற்று விரைவுபடுத்துமாறு நாங்கள் கேட்டுக்கொள்கின்றோம். தொடர்ந்து முதலாவது பந்து 2வது ஓவரின் முதலாவது பந்து வீசுவதற்காக தர்மா பண்டாரவளை பிரதேச செயலகத்தினுடைய ஒரு அதிகாரியாக கடமையாற்றி வருகின்ற தர்மா, மறுமுனையிலே சிவா ஒரு போலீஸ் அதிகாரி. ஒரு சிங்கல் துடுப்பாட்டம் அங்கு மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது. மொத்தமாக 23 ஓட்டங்கள் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. வில்வித்தையில் சிறந்தவர் விஜயன், சொல்வித்தையில் சிறந்தவர் இந்த விஜயன். உங்களுக்கான தருணம் விஜய். அங்கு மறுமுனையில் யசோதரன் தனது துடுப்பாட்டத்தை விறுவிறுப்பாக முனைந்து கொண்டிருக்கின்றார். பார்ப்போம் அணிக்கு எவ்வாறான ஒரு வெற்றி பாதையை இட்டு செல்வார் என்று. ஒரு சிறந்த வீரர், யசோதரன் உங்களிடம் ஒரு 6 ஓட்டங்கள் ரசிகர்கள் எதிர்பார்த்த வண்ணம் உள்ளார்கள். உயர்த்தப்பட்ட அந்த பந்து நேரடியாக ஒரு 4 ஓட்டத்திற்கு வழி சமைத்திருக்கிறது. யசோதரன் அவர்களுடைய மட்டையிலிருந்து மொத்தமாக 27 ஓட்டங்கள் பதிவு செய்திருக்கிறார்கள். அதன் அடிப்படையிலே யசோதரன் 3 பந்துகளுக்கு 11 ஓட்டங்களாகவும் சிவா அவர்கள் 5 பந்துகளுக்கு 14 ஓட்டங்களையும் பதிவு செய்திருக்கிறார்கள். ஒரு சிறந்த முறையிலான துடுப்பாட்டத்தை இணைப்பாட்டத்தையும் செய்து கொண்டு செல்கின்ற வேளையில் இதோ மீண்டும் யசோதரன் தனது சிறந்த துடுப்பாட்டத்தை காட்டுவதற்காக மறுமுனையில் பந்து வீசுவதற்காக தர்மா. பந்தினை வீசுவதற்காக தர்மா, மறுமுனையிலே யசோ. பார்க்கலாம், ஒரு 6 ஓட்டம் பெறப்படுவதற்கான வாய்ப்பு இருக்கிறதா, ஒரு 4 ஓட்டம் பெறப்படுவதற்கான வாய்ப்பு இருக்கிறதா என்று நாங்கள் பொறுத்திருந்து பார்க்க போகின்றோம்.
பந்து வீசப்படுகின்ற சந்தர்ப்பத்திலே பந்து பறக்க போகின்றதா அல்லது விக்கெட் தெரிக்க போகிறதா என்பதை நாங்கள் பொறுத்திருந்தான் பார்க்க வேண்டும். அங்கு ஒரு சிறந்த பந்து வீச்சை தர்மா அவர்கள் மேற்கொண்டுள்ளார். அந்த பந்துக்கு அங்கே எவ்வித ஓட்ட பிரதிகளும் பதிவு செய்யப்படாமல் மொத்த ஓட்டங்களினுடைய எண்ணிக்கை 27 இப்போது பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. மட்டையின் எதுவும் கோளாறுகள் இருப்பின் மட்டையை மாற்றிக்கொள்ளுங்கள். உயர்த்தப்பட்டிருக்கிறது அந்த பந்து நேரடியாக எல்லை கோட்டுக்கு அப்பால் சென்று ஒரு 6 ஓட்டம் யசோ மொத்தமாக 33 ஓட்டங்களை பதிவு செய்திருக்கிறார்கள். இப்போது 20 பந்துகளுக்கு 47 ஓட்டங்கள் தேவைப்படுகிறது. இரண்டாவது ஓவரின் ஒரு 2 பந்துகள் எஞ்சிருக்கிறது. அந்த பந்தினை வீசுவதற்காக தர்மா அவர்கள் தொடர்ந்தும் சற்று போட்டிகளை விரைவுபடுத்துமாறு மீண்டும் ஒரு முறை நாங்கள் கேட்டுக்கொள்கின்றோம். மறுமுனையில் யசோதரன் ஒரு சிறந்த துடுப்பாட்ட வீரர், அதே போல் சிவகுமாரும் ஒரு சிறந்த வீரர், தர்மாவும் சிரேஷ்ட வீரராக கருதப்படுகின்றார். ஒரு மலையகத்தின் சாப்ட்பால் அம்பையர் என்று கூறப்படும் தர்மாவின் பந்து அங்கு ஒரு ஓட்டம் மாத்திரம் பெறப்படுகின்றது. உண்மையிலேயே இந்த பிளாஸ்டர்ஸ் அணியினுடைய 2 முக்கியமான நபர்களை பற்றி நாங்கள் சொல்லியாக வேண்டும். ஒன்று தர்மா, அதே போன்று இன்னும் ஒன்று மோகன். இவர்கள் இருவருமே மின்பந்து கிரிக்கெட் சம்மேளனத்தினுடைய பயிற்றுவிக்கப்பட்ட மத்தியஸ்தர்களாக கடந்த காலங்களிலே மலையகத்தில் மாத்திரமல்லாமல் முழு இலங்கையிலும் இடம்பெற்ற பல்வேறான போட்டிகளில் மத்தியஸ்தர்களாக கடமையாற்றியிருக்கின்றார்கள். உண்மையிலேயே இந்த தமிழ் மத்தியஸ்தர்கள் என்பதை நமக்கு கிடைத்த வரம் என்று நான் சொல்லியாக வேண்டும். நான் சென்றிருக்கின்ற பல போட்டிகளிலும் பல இடங்களிலும் சகோதர மொழியை சேர்ந்தவர்கள் பிரதான மத்தியஸ்தர்களாக கடமையாற்றியிருக்கின்றார்கள். எனவே இவ்வாறு தமிழ் மத்தியஸ்தர்கள் இருப்பது என்பது நமக்கு பெருமையான விடயமாக இருக்கிறது. அதன் அடிப்படையில் சிவகுமார் அவர்கள் எங்கே சிவகுமாரின் ஒரு துடுப்பாட்டத்தை பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. அங்கு அதிரடியாக ஒரு 4 ஓட்டங்களை விலாசி தள்ளியுள்ளார். அதே சந்தர்ப்பத்தில் சிவா அவர்களையும் பற்றி நாங்கள் சொல்லியாக வேண்டும். என்னுடைய தமிழ் சமூகத்தின் மொத்த ஓட்டங்களுடைய எண்ணிக்கை 38, மொத்த ஓட்டங்களுடைய எண்ணிக்கை 38. இன்னும் 18 பந்துகளுக்கு 42 ஓட்டங்கள் தேவைப்படுகிறது. இந்த போட்டியில வெற்றி பெறுவதற்காக டொபாஸ் அணியினர் 18 பந்துகளுக்கு முகம் கொடுத்து இன்னும் ஒரு 42 ஓட்டங்கள் தேவைப்படுகிறது. இந்த போட்டியில வெற்றி பெறுவதற்காக எவ்வித விக்கெட் இழப்பும் இல்லாமல் 18 பந்துகளுக்கு 42 ஓட்டங்கள் தேவைப்படுகிறது. அன்பான சிவாண்ணா, மொத்தமாக 18 பந்துகளுக்கு 42 ஓட்டங்கள் தேவைப்படுகிறது. அன்பான சிவாண்ணா. மறுமுனையில் யசோதரன் ஒரு சிறந்த துடுப்பாட்டத்தை மேற்கொள்வதற்காக முனைகின்றார். பார்ப்போம். அங்கே யசோதரன் ஒரு சிறந்த வீரர். அங்கே அழகான முறையில் ஒரு 6 ஓட்டங்கள் அல்ல பிடியெடுப்பை பெற்று யசோதரன் அவர்கள் வெளியேறுகின்றார். பொறுத்திருந்து பார்ப்போம். மீண்டும் எங்கள் அணியினுடைய நம்பிக்கை நட்சத்திரம் இப்போது ஆட்டமிழந்து சென்றிருக்கின்றார். அணியினுடைய நம்பிக்கை நட்சத்திரம் இப்போது ஆட்டமிழந்து சென்றிருக்கின்றார். யசோ மொத்தமாக யசோ அவர்கள் தன்னுடைய அணிக்காக 7 பந்துகளுக்கு முகம் கொடுத்து 18 ஓட்டங்களை பெற்றிருக்கிறார். மறுமுனையிலே 6 பந்துகளுக்கு 18 ஓட்டங்களோடு தொடர்ந்து துடுப்பாடி வருகின்றார். கொஸ்லாந்த போலீஸ் நிலையத்தினுடைய போலீஸ் அதிகாரியாக கடமையாற்றி வருகின்ற சிவா சிறந்ததொரு மின்பந்து துடுப்பாட்ட வீரர், சிறந்ததொரு கடினப்பந்து துடுப்பாட்ட வீரர், ரக்பி விளையாட்டு வீரரும் கூட. எனவே சகல துறைகளிலும் திறமையை கொண்ட ஒரு சகோதரர் சிவகுமார். நாங்கள் பார்க்கலாம். இப்போது ஆடுகளத்துக்குள் நுழைந்திருக்கின்றார் கேதிஸ், விக்கெட் காப்பாளராக கடமையாற்றி வந்த கேதிஸ். போட்டிகளை சற்று விரைவுபடுத்துமாறு மீண்டும் ஒரு முறை நாங்கள் கேட்டுக்கொள்கின்றோம். போட்டிகளை சற்று விரைவுபடுத்துமாறு மீண்டும் ஒரு முறை நாங்கள் கேட்டுக்கொள்கின்றோம். மொத்த ஓட்டங்களுடைய எண்ணிக்கை 38 பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. ஒரு விக்கெட் இழப்பிற்கு இன்னும் ஒரு துடுப்பாட்டம். மொத்த ஓட்டங்களுடைய எண்ணிக்கை இப்போது 38 பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. 2 விக்கெட் இழப்பிற்கு
அந்த வகையில் இன்றைய தின போட்டியில் நாங்கள் சிலோன் ஈவென்ட் லைவினூடாக ஃபேஸ்புக் பக்கத்தில் நேரடியினூடாக உங்களுக்கு நாங்கள் வழங்கிக் கொண்டிருக்கிறோம். போட்டிகளை சற்று விரைவுபடுத்துமாறு மீண்டும் நாங்கள் கேட்டுக்கொள்கின்றோம். அடுத்ததாக பந்து வீசுவதற்காக அழைக்கப்பட்டிருக்கிறார் விவேக், இலக்கம் 10 ஜேசினி அணிந்த வீரர். சிறந்ததொரு பந்து வீச்சு விவேக் அவர்களுடைய கரங்களிலிருந்து ஒரு விக்கெட் கைப்பற்றப்படுகின்ற சந்தர்ப்பத்தில் ஹேட்ரிக் விக்கெட் கைப்பற்றப்படுவதற்கான வாய்ப்பு அங்கு அதிகமாக இருக்கிறது. எனவே மொத்தமாக 38 ஓட்டங்கள் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. 2 விக்கெட் இழக்கப்பட்ட நிலையில் ஒரு ஓட்டம் அங்கு பதிவு செய்யப்படுகிறது. மொத்த ஓட்டங்களின் எண்ணிக்கை 39. இன்னும் வெற்றிலக்காக 14 பந்துகளுக்கு 41 ஓட்டங்கள் தேவைப்படுகிறது. வெற்றிலக்காக 14 பந்துகளுக்கு 41 ஓட்டங்கள் தேவைப்படுகிறது. தொடர்ந்து யாசோ அவர்களை நாங்கள் அழைக்கின்றோம். வீசப்பட்ட பந்து அது அகலப்பந்தாக கணிக்கப்படுகிறது. மொத்த ஓட்டங்களின் எண்ணிக்கை 40 பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இன்னும் 14 பந்துகளுக்கு 40 ஓட்டங்கள் தேவைப்படுகிறது. உயர்த்தப்பட்ட பந்து அது ஒரு 6 ஓட்டம். யாருடைய மட்டை? அது சிவா அவருடைய மட்டை என்று நான் நினைக்கின்றேன். மொத்தமாக 46 ஓட்டங்களை பதிவு செய்திருக்கிறார்கள். சிவா ஆரம்ப துடுப்பாட்ட வீரராக களமிறங்கி 7 பந்துகளுக்கு 24 ஓட்டங்களையும், மறுமுனையிலே சுதாகரன் 2 பந்துகளுக்கு 1 ஓட்டத்தினையும் பதிவு செய்திருக்கிறார். தொடர்ந்து அடுத்த பந்து வீசுவதற்காக விவேக், மறுமுனையிலே சுதா, மன்னிக்கவும் சிவா அவர்கள் அவருடைய பந்துக்கு முகம் கொடுக்கின்றார். பார்க்கலாம், ஒரு 2 ஓட்டமா 4 ஓட்டமா 6 ஓட்டமா, நிச்சயமாக 6 ஓட்டத்தினை பெற்றுக் கொடுத்திருக்கின்றார் தன்னுடைய மட்டையின் மூலமாக. மொத்தமாக 46 ஓட்டத்தினை பதிவு செய்திருக்கிறார்கள். மன்னிக்கவும், 52 ஓட்டங்கள் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இன்னும் 12 பந்துகளுக்கு 28 ஓட்டங்கள் தேவைப்படுகிறது இந்த போட்டியிலே வெற்றி பெறுவதற்காக. போட்டிகளை சற்று விரைவுபடுத்துமாறு மீண்டும் நாங்கள் பிளாஸ்டர்ஸ் அணிக்கு அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். நேரம் சரியாக இப்போது 6:13 கடந்திருக்கிறது. மொத்த ஓட்டங்களுடைய எண்ணிக்கை 52. இன்னும் 12 பந்துகளுக்கு முகம் கொடுத்து 28 ஓட்டங்கள் தேவைப்படுகிறது டொபாஸ் அணியினர் வெற்றி பெறுவதற்காக. தொடர்ந்தும் இப்போது பந்தினை வீசுவதற்காக உவா சமூக வானொலியுடைய சிரேஷ்ட அறிவிப்பாளரும் சிரேஷ்ட ஊடகவியலாளருமான முகமது ரமீஸ் அவர்கள் இப்போது வருகை தந்திருக்கிறார். பந்தினை வீசுவதற்காக இப்போது 4வது ஓவரின் 1வது பந்தினை வீசுவதற்காக ரமீஸ் அவர்கள், மறுமுனையிலே சிவா மற்றும் சுதாகர் துடுப்படுத்தாடி வருகிறார்கள். சற்று போட்டிகளை விரைவுபடுத்துமாறு மீண்டும் ஒரு முறை நாங்கள் கேட்டுக்கொள்கின்றோம். போட்டிகளை சற்று விரைவுபடுத்துமாறு மீண்டும் நாங்கள் கேட்டுக்கொள்கின்றோம். இப்போது 2 அணியினரும் சற்று நடுநிலையிலிருந்து தவறி இருக்கிறார்கள் என்றுதான் சொல்லியாக வேண்டும். மொத்த ஓட்டங்களின் எண்ணிக்கை 53. வெற்றிலக்காக இப்போது 11 பந்துகளுக்கு 27 ஓட்டங்கள் தேவைப்படுகிறது. உயர்த்தப்பட்டிருக்கிறது அந்த பந்து. பிடியெடுப்பதற்கான வாய்ப்பு, சிறந்த ஒரு முயற்சி. வாழ்த்துக்கள் ரமீஸ். பந்து வீசியதிலிருந்து சிறந்ததொரு முயற்சிக்கப்பட்டிருக்கிறார் ரமீஸ். வாழ்த்துக்கள் ரமீஸ். இருந்தாலும் அந்த பிடியெடுப்பு அங்கு நழுவிடப்பட்டிருக்கிறது. மொத்தமாக 55 ஓட்டங்கள் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. 2 விக்கெட் இழக்கப்பட்ட நிலையில் சிவா அவர்கள் 9 பந்துகளுக்கு 32 ஓட்டங்களை பதிவு செய்திருக்கிறார். இன்னும் 10 பந்துகளுக்கு 25 ஓட்டங்கள் தேவைப்படுகிறது இந்த போட்டியிலே வெற்றி பெறுவதற்காக. இன்னும் ஒரு துடுப்பாட்டம் நேரடியாக மைதான காப்பாளர் கரங்களிலிருந்து ஓட்ட பிரதிகள் அங்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. மொத்தமாக 56 ஓட்டங்கள் பதிவு செய்யப்பட்டு இப்போது
9 பந்துகளுக்கு 24 ஓட்டங்கள் தேவைப்படுகிறது. டோபாஸ் பிரீமியர் லீக் மென்பந்து கிரிக்கெட் போட்டியினுடைய 2025 ஆண்டுக்கான சாம்பியன் கிண்ணத்தினை சுவீகரிக்க போகிறது. டோபாஸ் அணியினரா அல்லது பிளாஸ்டர்ஸ் அணியினரா என்பதை நாங்கள் பொறுத்து பார்க்க போகின்றோம். இப்போது 8 பந்துகளுக்கு 23 ஓட்டங்கள் தேவைப்படுகிறது. இந்த போட்டியிலே வெற்றி பெறுவதற்காக மறுமுனையிலே இப்போது 5வது ஓவரின் 5வது பந்து வீசுவதற்காக பந்து வீச்சாளர் ரமீஸ். வீசப்பட்ட பந்து அது நடுவர்களால் 4 ஓட்டமாக கணிக்கப்படுகின்றது. மொத்த ஓட்டங்களுடைய எண்ணிக்கை 61 பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இப்போது 2 விக்கெட்டுகள் அங்கு கைப்பற்றப்பட்டிருப்பதை எங்களால் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. இன்னும் 7 பந்துகளுக்கு 19 ஓட்டங்கள் தேவைப்படுகிறது. இந்த போட்டியில் வெற்றி பெறுவதற்காக 7 பந்துகளுக்கு 17 ஓட்டங்கள் தேவைப்படுகிறது. அடுத்த பந்து வீசுவதற்காக பந்து வீச்சாளர் மொத்தமாக 37 ஓட்டங்களை தன்னுடைய அணிக்காக சிவா அவர்கள் பதிவு செய்திருக்கிறார். பார்க்கலாம் ஒரு அரை சதனை பூர்த்தி செய்வதற்கான வாய்ப்பு இருக்கிறதா என்பதனை. சிறந்தது மைதான காப்பு. மொத்தமாக 62 ஓட்டங்களை பதிவு செய்திருக்கிறார்கள். இன்னும் 6 பந்துகளுக்கு முகம் கொடுத்து 18 ஓட்டங்கள் தர வேண்டும். அதன் அடிப்படையிலே சராசரியாக ஒரு பந்துக்கு முகம் கொடுத்து 3 ஓட்டங்கள் பெறுகின்ற சந்தர்ப்பத்திலே டோபாஸ் அணியினர் இந்த போட்டியிலே வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. பார்க்கலாம் இந்த போட்டி சமநிலை அடைவதற்கான வாய்ப்பு இருக்கிறதா அல்லது வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு இருக்கிறதா என்பதை நாங்கள் பொறுத்திருந்து பார்க்க போகின்றோம். இதனைத் தொடர்ந்ததாக ஒரு பரிசளிப்பு நிகழ்வுக்கும் நாங்கள் செல்ல இருக்கின்றோம். இப்போது சிவா அவர்கள் அழைக்கப்பட்டிருக்கிறார். மொத்த ஓட்டங்களுடைய எண்ணிக்கை 62 பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இந்த நேரத்தில் 6 பந்துகளுக்கு 18 ஓட்டங்கள் தேவைப்படுகிறது. டோபாஸ் அணியினர் இந்த போட்டியிலே வெற்றி பெற வேண்டும் என்றால் நாங்கள் பார்க்கலாம் இந்த போட்டியிலே வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு டோபாஸ் அணியினருக்கா அல்லது மறுமுனையிலே யாருக்கு இருக்க போகிறது என்பதை நாங்கள் பொறுத்திருந்து பார்க்க போகின்றோம். டோபாஸ் அணியினருக்கா இருக்க போகிறது அல்லது பிளாஸ்டர்ஸ் அணியினருக்கா இந்த போட்டியிலே வெற்றி மகுடத்தினை சாம்பியன் கிண்ணத்தினை சுவீகரிக்கின்ற வாய்ப்பு இருக்க போகிறது என்பதை நாங்கள் பொறுத்திருந்து பார்க்க போகின்றோம். இப்போது இறுதி ஓவரின் முதலாவது பந்து வீசுவதற்காக விவேக், மறுமுனையிலே சிவா. மத்தியசுடைய சமீட்சைக்காக நாங்கள் காத்துக் கொண்டிருக்கின்றோம். இப்போது ஒரு ஆட்டமுள்ள பங்கு பதிவாயிருக்கிறது. போல்ட் என்ற முறையில் இப்போது அடுத்த ஆட்டமுழப்பு அணியினுடைய நம்பிக்கை நட்சத்திரம் சிவா அவர்கள் இப்போது ஆட்டமிழந்து செல்வதை எங்களால் காணக்கூடியதாக இருக்கிறது. உண்மையிலேயே சிவா அவர்களை பற்றி நாங்கள் சொல்லியாக வேண்டும். தன்னுடைய அணிக்காக மொத்தமாக 13 பந்துகளுக்கு முகம் கொடுத்து 38 ஓட்டங்களை பதிவு செய்திருக்கின்றார். வாழ்த்துக்கள் சிவா. சிறந்ததொரு பந்து வீச்சாளர், சிறந்ததொரு துடுப்பாட்ட வீரர் சிவா. மொத்த ஓட்டங்களுடைய எண்ணிக்கை 62 பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இன்னும் 5 பந்துகளுக்கு 18 ஓட்டங்கள் தேவைப்படுகிறது. தொடர்ந்து மறுமுனையிலே இறுதி ஓவர் அணியினுடைய நம்பிக்கையாக, அணியினுடைய நம்பிக்கை நட்சத்திரமாக வழங்கப்பட்டிருக்கிறது விவேக் அவர்களுக்கு. பார்க்கலாம் இன்னும் ஒரு விக்கெட் கைப்பற்றப்படுவதற்கான வாய்ப்பு இருக்கிறதா என்பதனை. நேரம் சரியாக இப்போது 6:19 கடந்திருக்கிறது. வீசப்பட்ட பந்து அது அகலப்பந்தாக கணிக்கப்படுகிறது. மொத்த ஓட்டங்களுடைய எண்ணிக்கை 65 பதிவு செய்யப்பட்டிருக்கின்ற நேரத்திலே 3 விக்கெட்டுகள் அங்கு இழக்கப்பட்டிருக்கிறது. நேரம் சரியாக 6:20 கடந்திருக்கிறது. எனவே போட்டிகளை சற்று விரைவுபடுத்துமாறு நாங்கள் கேட்டுக்கொள்கின்றோம். இன்னும் ஒரு 4 பந்துகளுக்கு 15 ஓட்டங்கள் தேவைப்படுகிறது. பார்க்கலாம் பிளாஸ்டர்ஸ் அணியினரா இல்லது டோபாஸ் அணியினரா 2025 சாம்பியன் கிண்ணத்தினை சுவீகரிக்க போகின்ற
அணி யார் என்பதை நாங்கள் பொறுத்திருந்து பார்க்க போகின்றோம். சிறந்ததொரு பந்து வீச்சு. மொத்தமாக 66 ஓட்டங்கள் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. 3 விக்கெட் இழக்கப்பட்ட நிலையில் இன்னொரு 3 பந்துகளுக்கு 14 ஓட்டங்கள் தேவைப்படுகிறது. பார்க்கலாம் 2025 டோபாஸ் பிரீமியர் லீக் சுற்றினுடைய மென்பந்து மகுடத்தினை சுவீகரித்து போல போகின்ற அந்த மாபெரும் வெற்றி கேடயத்தினை சுவீகரித்துக் கொள்ள போகின்ற டோபாஸ் பிரீமியர் லீக் மென்பந்து கிரிக்கெட் சுற்றுலா போரினுடைய வெற்றி மகுடத்தினை பிளாஸ்டர்ஸ் அணியினர் சுவீகரித்துக் கொள்வதற்கான வாய்ப்பு. நேரடியாக இன்னும் ஒரு பந்துக்கு 14 ஓட்டங்கள் தேவைப்படுகிறது. இப்போது இறுதி ஓவரின் இறுதி பந்தினை வீசுவதற்காக விவேக் 2025 டோபாஸ் பிரீமியர் லீக் மென்பந்து கிரிக்கெட் சுற்றுலா போரினுடைய சாம்பியன் கிண்ணத்தினை சுவீகரித்துக் கொள்கின்றார்கள். பிளாஸ்டர்ஸ் அணியினர் எங்கே உங்களுடைய பலத்த கரகோஷத்தின் மத்தியில் பிளாஸ்டர்ஸ் அணிக்கு நம்முடைய நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டு தொடர்ந்து நாங்கள் பரிசளிப்பு நிகழ்வுக்குள் உங்களை நாங்கள் சந்திக்கின்றோம்.